கிட்டத்தட்ட நிறைய வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து. ஸோ முழுக்க முழுக்க பசங்களுக்கான ஒரு படம். ஸோ அதான் வந்து A சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தில் வந்து வல்காரிட்டி அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அவ்வளோ எதுவுமே கிடையாது எதுவுமே. பட் கதை ட்ராவலான ஒரு ராவான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் டச் பண்ணாத விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து பசங்களுக்காக டச் பண்ணியிருக்கு. ஸோ பசங்களாம் பார்த்து நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க. ஃபைன். கதை வந்து பேசிக்காக நான் பெருசாக யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்களே வியூவர்ஸ், அவங்களுக்காக த்ரிஷாலன் நயன்தாரா இந்த படத்தை பற்றி ஒரு லைன். சத்தியமாக கதை என்னன்னு எனக்கு தெரிலங்க. இப்போ தான் ஃபஸ்ட் காப்பிலாம் பார்த்து முடிச்சோம். இவரே கேட்டுட்டு இருக்காரு. என்ன சரி இப்படி போகுது அப்படி ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஒன்றும் புரியலையன்ற மாதிரிலாம் இருந்தது. ஒரு பையனோட லைஃப்பில், ஒரு வர்ஜின் பையனோட லைஃப்பில் என்னென்ன நடக்குமோ அதுதான் இந்த ஹோல் கதை. ஃபர்ஸ்ட் மூவியே இந்த மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே அண்ட் வித்தியாசமான விஷயங்கள் படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய பேர் சொல்லாத அந்த ஜிவி சொல்கிற அந்த டைலாக்லாம் வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்திருக்கீங்க. முதல் படமே இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும், என்ன ரீசன் இது? போல்டான ஒரு ஃபிலிம் மேக்கர், அவ்வளோதான். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலான விஷயங்களை வந்து ஹீ ஷேரிங் இட் ஆன் ஸ்க்ரீன். இது எல்லா லைஃப்லையும் நடக்கிற விஷயம். ஆனால் கொஞ்சம் ஓப்பனாக அது வந்து போல்டாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த போல்ட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்னால அந்த போல்ட்னஸ் வந்து டிராஸ்டிக்காக இருக்கும். ஒரு டைமில் ஒரு கைண்ட் ஆஃப் சினிமா வரும்போது இட் இஸ் ஷேக்கன். ஒரு போல்ட்னஸ் ரொம்ப ஓவர் ட்ரிவனாக இருக்கும். அந்த மாதிரி இஸ் அ போல்ட் ஃபில்ம் மேக்கர். பொண்ணுங்களோட சண்டை போட்டால் அது ரொமான்டிக் ஹீரோ, ஆம்பளைங்களோட சண்டை போட்டால் அதுதான் ஆக்ஷன் ஹீரோ. இந்த படத்தில் எப்படி ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்களா? எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வருது? வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குது. பேங்காக்லேருந்து ஒரு லேடி மாஸ்டர் கூப்பிட்டு வந்து ஒரு மேக்னிஃபிசன்டான ஒரு ஸ்டண்ட் இல்லை சொல்கிறேங்க. அந்த ஸ்டண்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும். அந்த ஸ்டண்ட்டு வேற லெவல். அந்த ஸ்டண்ட் அது கயிறு கட்டி ரோப்லாம் வச்சு ஒரு முதுகு வேறு ஏதோ ஆயிடும். மானிஷா நீங்கள் சொல்லுங்கள். மானிஷா சொல்லுமா மானிஷா.